நம்ம காஞ்சிபுரம் சைட்டில் ரூஃப் ஸ்லாப் ஒர்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸ்டீல் ஒர்க்கும் முடிச்சிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம முதல்ல செக்லிஸ்ட் பண்ணணும். என்னென்னலாம் முடிச்சிருக்காங்க, எதெல்லாம் பெண்டிங் இருக்குன்னு முதல்ல மேலே ஏறி செக் பண்ணிக்கணும். ஸோ எலக்ட்ரிஷியன் ஒர்க் எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா? ராட் எல்லா இடத்துலையும் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களா? ஒன் வே ஸ்லாப், டூ வே ஸ்லாப்லாம் நம்ம கொடுத்த ரூமில் கரெக்டாக லே பண்ணியிருக்காங்களா? அப்படின்றத நம்ம ஆஸ் என்ஜினியராக நம்ம செக் பண்ணணும். இல்லை இன்ஜினியராகவும் இல்லாமல் ஒரு வீட்டு ஓனராக கூட இந்த மாரி ஒரு வீடியோ ஒன்று எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் எங்கெங்கே வருது, லைட் பாயிண்ட்ஸ், ஃபேன் பாக்ஸ், லோட்டா பாக்ஸ் இதெல்லாம் எங்கெங்கே வச்சுருக்காங்க, எந்த பாக்ஸுக்கு லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ இது ஒரு ப்ரூஃபாகவும் இருக்கும். ஓனராக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, மேஸ்திரியாக இருந்தாலும் சரி, ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ரூஃப் ஸ்லாப்பு கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி, ராடெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ரூஃப் மேலே, சென்ட்ரிங் மேலே பாய் லே பண்ணிடுவோம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும். எதுக்கு இந்த பாய் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூஃப் போட்டதுக்கப்புறம் நம்ம சென்ட்ரிங் பிரிக்கும்போது இந்த பாயில் இருக்கிற அந்த பட்டன் மார்க்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது பிரிக்கும்போது ரஃப்னஸ் நமக்கு சீலிங்கில் கிடைக்கும். அது பூஸ் வேலை பண்ணும்போது ஒரு பாண்டிங்காக இருக்கும்.